ஒரு 5 வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அரசர் வந்தார்கள், ஆட்சி செய்தார்கள். ஒவ்வொரு அரசரும் வந்துட்டு இருக்கிற அந்த ஆட்சியினுடைய முடிவிலே அந்த படகுல எடுத்துட்டு போகும்போது அழுதுகிட்டே போவாங்க. ஏன்னா அதோட சாவரம் தானே முடிச்சு. ஒரு அரசர் வந்து அந்த மாதிரி ஆட்சி செய்தார். 5 வருடங்கள் கழித்து அவரை அழைத்து செல்லப்படுகிறது. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, சந்தோஷமா இருக்காரு, சந்தோஷமா ஏறாரு. படகுல கேட்ட போனவங்க கேட்டாங்க, என்னங்க இது மாதிரி சந்தோஷமா இருக்கீங்க, எங்க போறீங்க தெரியுதா? தெரியல. எங்க போறீங்க சொல்லுங்க அப்படின்னு. சோலை வளங்கள் நிறைந்த ஒரு இடத்துக்கு போறேன்னு அவர் சொன்னார். என்னங்க இப்படி சொல்றீங்க, சோலை வளம்? அது நாங்க தாங்க போய் ஒவ்வொரு அரசரே இறக்கி விட்டுட்டு வர்றோம். அது வந்து விஷஜந்துக்கள் நிறைந்த ஒரு காடுங்க, உங்களுக்கு தான் அது. நீங்க போய் பாருங்களா, போய் பார்த்தா அது பாலைவனம், அந்த காடு வந்து சோலை வனமாக இருந்தது. அப்பதான் அவர் சொன்னார், அரசர் சொன்னாரு, எனக்கு தெரியும். எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்னங்க இப்படி ஒரு சோலை வனமா இருக்கே, எல்லா வசதியோட இருக்கே. என்ன அப்பதான் அவர் சொன்னாரா, எனக்கு தெரியும், இது 5 வருஷம் தான் இங்கே வாழ போறோம், அதுக்கு பிறகு என்னுடைய மௌத்து வரைக்கும் நிரந்தரமாக அங்கேதான் வாழ போறோம்னு தெரியும். அதனால வாழும் காலத்திலேயே இந்த 5 ஆண்டு காலங்களிலேயே அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷஜந்துக்களை எல்லாம் அழித்து அதை வாழ்வதற்கு ஏற்ற சோலை வனமாக நான் ஆக்கிட்டேன். அதனால என்ன செய்யணும் அப்படிங்கடா, நான் நிம்மதியா இருப்பேன், எந்த சந்தோஷமா இருப்பேன், எல்லா சேஃப்டியா இருக்கு, ஆனால் நான் சந்தோஷமா இருப்பேன் அவர் சொன்னார். இதை சொல்லிவிட்டு அல்லாம ஜலாலுத்தீன் ரூமி சொல்றாங்க, இது ஒரு கற்பனை கதையாக இருந்தால் கூட உண்மை வரலாறு இதுதான். 5 வருஷம் வாழ்றது மாதிரி தான் இந்த உலகத்துல வாழ்கிறோம். பெருமானார் என்ன சொன்னாங்க, ஆமா உம்மத்தி மாவின சித்திய வசதி, இந்த உம்மத்துடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதான். என்னுடைய உம்மத்துடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதான். அதுக்கு மேல எல்லாம் நாடி சிலவே இருக்கலாம். இந்த காலத்து அதுக்கு மேல வாழ்றதோட போயிடுறது ரொம்ப நல்லதுதான். கடமைகளை செஞ்சுட்டோம்னா போயிடுறது நல்லதுதான். ஆனா அதுக்கு பிறகு நிரந்தரமான வாழ்க்கை. அரசர் இங்கும் வாழ்ந்தார், வாழாமலாம் இல்லை, இங்க வாழ்ந்தார். வாழும் காலத்திலேயே நாம் நிரந்தரமாக அங்குதான் இருக்க போகிறோம் என்பதை தெரிந்து இந்த உலகத்தினுடைய வீட்டை ஜோடிப்பதை விட பன்மடங்கு தன்னுடைய வறுமையினுடைய வீட்டை நாம் ஜோடிச்சிடணும். நம்ம இங்க போயிட்டோம் அப்படின்னா கூட நம்ம என்ன செய்யறோம், நாம் தொழுதிருக்கின்றோம், குர்ஆன் ஓதி இருக்கின்றோம், தான தர்மங்கள் செய்திருக்கின்றோம், எல்லா அமல் நம்மளால முடிஞ்சளவு செஞ்சிருக்கோம். இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற நேரத்திலேயே முகம் மலர்ச்சியோடு செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் பெருமானார் சொல்வாங்க இல்லையா, லா யகுருஜு ரூஹுல் முஃமின் ஹத்தா யரா மக்கானஹு ஃபில் ஜன்னாஹி மாஃபின்னார். இந்த உலகத்தை விட்டு ரூஹ் எடுக்கப்படுகிற நேரத்தில் அவர் செல்லக்கூடிய இடத்தை வந்து அல்லாஹ் தஆலா காமிச்சுதான் கூட்டுப்பான். அவர் சொர்க்கத்துக்கு போறா, நரகத்துக்கு போறா. அதனாலதான் என் மையத்தினுடைய முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம போற வழி வந்துட்டு என்ன செய்யறோம், நம்ம போற இடம் வந்துட்டு என்ன செய்யறோம், அருமையான ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு நேசமான இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னாவே அந்த முகம் பிரகாசமாக ஆகிவிடும். அதனால